ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம FPDFல ஹெட்டரை வந்து ஃபஸ்ட் பேஜில் மட்டும் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம கிரியேட் பண்ணுற FPDFல ஹெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பேஜஸ்லையுமே டிஸ்ப்ளே ஆகும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட் பேஜில் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணி மற்ற பேஜஸில் வந்து எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஒரு சாம்பிள் PDF வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து FPDF லைப்ரரி நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் ஹெட்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸுக்கு PDF அப்படிங்கிற நேம் கொடுத்து இதோட பார்த்தீங்கன்னா FPDF அப்படிங்கிற கிளாஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இன்பில்டாக இருக்க அந்த ஹெட்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எடுத்து தான் நம்மளோட ஹெட்டர் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதனால் ஃபங்க்ஷன் ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இதனோட டெஃபினேஷனில் நமக்கு ஹெட்டரில் என்ன கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகணுமோ அந்த கண்டென்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஃபாண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஏரியல் போல்டு 15 ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாம்பிள் ஹெட்டர் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக பாடி அப்படிங்கிற ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம மல்டிபிள் பேஜஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்காக ஒரு லூப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஒரு 50 டைம்ஸ் ரன் ஆகிற மாதிரி ஒரு லூப் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக செல் கொடுத்துட்டு இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு லைன் 0, லைன் 1, லைன் 2 அந்த மாதிரி டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகிறதுக்காக ஃபஸ்ட்டு லைன் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதோட பார்த்தீங்கன்னா இந்த லூப்பில் இருக்க இந்த ஐ அப்படிங்கிற வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கன்கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு லைன் 0, லைன் 1, லைன் 2 அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இது நமக்கு 50 டைம்ஸ் ரன் ஆகிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ் வந்து கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த PDF அப்படிங்கிற கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு எம்டி பேஜ் பார்த்தோம்னா ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த பாடி அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்கோம். அடுத்தது நமக்கு இந்த PDF அவுட்புட் ஜென்ரேட் ஆகிறதுக்காக அந்த அவுட்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இதனோட அவுட்புட் பார்ப்போம். இப்போ நமக்கு டோட்டலாக பாருங்கள் 4 பேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ இதில் இருக்கிற அந்த 4 பேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாம்பிள் ஹெட்டர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகிருக்கும். இப்போ இதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் பேஜில் மட்டும் எப்படி டிஸ்ப்ளே பண்ணி மற்ற பேஜஸில் எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பேஜ் நம்பர் வந்து கெட் பண்ண முடியும். இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PageNo அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கரண்ட் பேஜ் நம்பரை கெட் பண்ணி இப்போ இந்த ஹெட்டரில் டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி இருக்க டெக்ஸ்ட்டோட பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக டாட் கொடுத்துட்டு அதாவது கன்கனெக்ட் பண்ண போகிறோம். டாட் $this ஏரோ ஆப்ரேட்டர் PageNo. இப்போ இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா இதில் கால் பண்ணியிருக்கேன். இப்போ இதனோட அவுட்புட் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட் பேஜ் அப்படிங்கிறதுனால நமக்கு சாம்பிள் ஹெட்டர் டெக்ஸ்ட் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் 2, 3, 4 அப்படிங்கிறது அந்த பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த பேஜ் நம்பர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன் எழுத போகிறோம். அதாவது நமக்கு அந்த பேஜ் நம்பர் 1 இருந்தால் மட்டும்தான் இந்த செல் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகணும். அந்த பேஜ் 1 இல்லை அப்படிங்கும் போது நம்ம இதை வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறது கிடையாது. இந்த கண்டிஷன் பாருங்கள். இஃப் இந்த ஃபங்க்ஷனில் வர வேல்யூ நமக்கு 1 இருந்தால் மட்டும்தான் இந்த செல் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுற பாருங்கள். இப்போ நமக்கு ஃபஸ்ட் பேஜில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். மற்ற எந்த பேஜிலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகிருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம FPDFல ஹெட்டர் கண்டென்ட் ஃபஸ்ட் பேஜில் மட்டும் எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.